வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்க அனுமதிச்சிருச்சு. அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிருச்சு. இது ஏதோ பெரிய திட்டம் போல இருக்கு அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. உண்மையிலேயே திரு விஜய்க்கு அடுத்த பல திட்டங்கள் இருக்கு. திரு செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது ரொம்ப பெரிய விஷயம், கொண்டாட்டத்துக்குரியது அப்படிலாம் திமுக காரங்க நினைக்கிறாங்க. ஆனா திரு விஜய்க்கு பல திட்டங்கள் இருக்கு. உண்மையிலேயே கைது செய்ய நினைச்சாங்களா அப்படிங்கிறதும் இருக்கு. நினைச்சிருந்தா எப்போ வேணாலும் கைது செஞ்சிருக்கலாம். நடுராத்திரியில் கூட கைது செய்யலாம். அது பல அரசியல்வாதிகள் செய்வாங்க, அரசியல் கட்சிகள் செய்வாங்க. ஆனா திரு விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லை. என்னது அந்த எண்ணம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அந்த எண்ணம் இல்லை. திரு விஜயுடைய முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக கடுமையாக பேசிய, எலும்பை உடைப்பேன் அப்படிலாம் பேசிய உங்களுக்கு தெரியும். விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டாரு, சிலர் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போனா ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வெளியே நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. திமுக காரங்களை அரெஸ்ட் பண்றதற்கு விஜய் முன் வரல. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய அவங்க ஊழல் பண்ணியிருக்கிறதா அரசு நினைக்குது, திரு விஜய் நினைக்கிறாரு. ஒவ்வொருத்தரா உள்ள போட்டுட்டு போனா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆனா திரு விஜய்க்கு ஆதரவு இருக்கு. என்ன ஆதரவு இருக்கு அப்படின்னா, தூய்மையான ஆட்சி கொடுக்கிறதா சொல்லித்தானே வந்தார். அப்படி சொல்லி வந்தவர் முந்தைய ஆட்சியில யாராவது தவறு செஞ்சிருந்தா, ஊழல் செஞ்சிருந்தா, லஞ்சம் வாங்கியிருந்தா அவர்களுக்கு எதிராக வழக்கை நடத்தி உரிய தண்டனை பெற்றுத்தரணும் அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. நமக்கு கமெண்ட் போடுறவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா விஜயோட எண்ணம் வேற விதமா இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொருத்தரா தூக்கி உள்ள போட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல என்ன வரும் அப்படின்னா, பழி வாங்குறாரோ அப்படிங்கிற எண்ணம் வரும். திமுக காரங்களும் அதை தான் சொல்லிட்டு வெளியே பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த அரசுக்கு திமுக காரங்களை அரெஸ்ட் பண்றதுதான் முக்கியமான வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அதை திரு விஜய் விரும்பல. எதை விரும்புறாரு தெரியுமா? எதை கட்டமைக்க நினைக்கிறாரு தெரியுமா? நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்த நினைக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு 3 வாரம் முன்னால ஏவா வேலு வீட்டுல, அலுவலகங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டது. அவர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனா கைது செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. திரு நேரு மேலையும் புகார்கள் இருக்கு. இன்னும் பல அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது புகார்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா அரெஸ்ட் பண்ண அவர் விரும்பல. என்னன்னா, மக்கள்கிட்ட என்ன ஒரு தோற்றத்தை கொடுக்க விரும்புறாருன்னா, முன்னாள் ஆட்சியாளர்கள், திமுக அரசை சேர்ந்தவர்கள், அப்பொழுது அமைச்சர்களாக இருந்தவர்கள் பலர் ஊழல் புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு சித்திரத்தை கொடுக்க நினைக்கிறார். ஊழல்வாதிகள் தான் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்க விரும்புறார். அப்படி கொடுத்துட்டு சரியான நேரம் வரும் பொழுது அவர்களை பொறியில் சிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அதற்கு அனைத்து சட்ட விதிகளும் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறார். அதனாலதான் திரு செந்தில் பாலாஜியை உடனடியாக கைது செய்யல. அவரும் இப்ப வெளியே வந்துட்டு அந்த எம்எல்ஏக்களை வாங்குவதற்கு பேரம் நடத்தப்பட்டதாக சொன்ன புகாரில் தொடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டதல்லவா, அதுக்கு அவர் இன்னும் கூட ஒரு 5 நாள் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஆஜராய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்களோட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை மக்கள் முன்னால கொடுக்க நினைக்கிறார். அதுல அவரு வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாரு. முன்னாள் ஆட்சியாளர்கள் உங்களுக்கு தெரியும், திமுக காரங்க, திரு ஸ்டாலின், அதற்கு முன்னால் இருந்த எடப்பாடி அண்ட் கோ பற்றி, மற்ற அமைச்சர்கள் பற்றி எல்லாம் ஊழல் புகார்களை சுமத்தி ஆட்சிக்கு வந்தோன்ன அதை ஒண்ணுமே இல்லாம பஸ்ன்னு போக வச்சிட்டார்ல, காத்து போன மாதிரி. அந்த மாதிரி இருக்க திரு விஜய் விரும்பல. இதுல விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிற கூட்டணி கட்சிகளுடைய அலப்பறை தாங்க முடியல. கூட்டணி கட்சிகள்னு சொல்லக்கூடாது, ஆதரவு கொடுக்கிறவங்க அலப்பறை தாங்கல. என்ன செய்யறாங்க அப்படின்னா, எப்பவுமே எகேன்ஸ்டா பேசுறாங்க. சமீபத்துல ஒருவேளை இவர்களை எல்லாம் கைது செய்திருந்தால், முன்னாள் அமைச்சர்களை, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை, இந்த ஆதரவு கட்சிகள் திரு விஜய்க்கு, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாம் ரொம்ப கூக்குரல் போடுவாங்க. இப்போவே அவங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. இன்னும் கூட அறிவாலயத்திலிருந்து அவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை போய்கொண்டிருக்கிறதோ அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், காவிரி நீர் வரல, மேகதாது பிரச்சனை இருக்கு, இது தொடர்பாக பேசுறதுக்கு கர்நாடகா போகலாம், பெங்களூரு போகலாம் அப்படின்னு திரு விஜய் திட்டமிட்டு இருக்கிறாரு. 3ஆம் தேதி போறதா திட்டம். அதுக்கு போகாதீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸ்டாலின் சொல்றாரு போகக்கூடாது,
அப்படின்னு. அப்புறம் அன்புமணி ராமதாஸும் அதை தான் சொல்றாரு. இன்னும் பலர் அதான் சொல்றாங்க. அது தவிர சிபிஎம் காரங்க மாநில அரசுக்கு தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க வெளியில இருந்து, அவங்களும் அதான் சொல்றாங்க. சண்முகம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எதற்கு போக வேண்டும், போவது சரியில்லை, போய் கூட நீர் வரவில்லை என்றால் வரணும்னு சொல்லுங்கப்பா, வரணும்னு சொல்லுங்க ஐயா, வரணும்னு சொல்லுங்க, நீர் வர வேண்டும், முதலமைச்சர் சென்றால் நீர் கொடுக்க வேண்டும், நமக்கு அது உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. போய் கூட வரலன்னா யாருக்கு தர்ம சங்கடம்? அரசுக்கு, திரு விஜய்க்கு. உண்மைதான். உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? அதுல நல்லதே நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? அப்படிதான் நினைக்கிறாங்க மாதிரி இருக்கு. எதிர்கட்சிகள் திரு ஸ்டாலினோ இல்ல அன்புமணி ராமதாஸோ போகக்கூடாதுன்னு நினைக்க. அன்புமணி ராமதாஸ் சொல்றது ஒரு விஷயம் இருக்கு, சட்டப்பூர்வமாக நடத்தி நம்ம பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். காங்கிரஸ் கூட ஒரு பெரிய அளவுக்கான இடைவெளி இருக்கு. திரு ஸ்டாலின் அதை தான் நினைக்கிறார். இவர்கள் எல்லாருக்குமே போய் ஒருவேளை தண்ணி வந்துருச்சுன்னா, நல்ல பாருங்க, போய் ஒருவேளை தண்ணி வந்துருச்சு அப்படின்னா திரு விஜய்க்கு புகழ் வந்து சேர்ந்துடும். அது 4 டிஎம்சியோ 10 டிஎம்சியோ வந்துருச்சு அப்படின்னா அது போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இததான் சினிக்கல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நல்ல எண்ணம். அது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இருக்கு. ஆதரவு கட்சியான சிபிஐக்கு இருக்கணுமா? அவங்க ஏன் எப்பவுமே திமுகவுடைய கூட்டணி கட்சி மாதிரி நடந்துக்கிறாங்க? ரொம்ப சீக்கிரத்துல விஜய் கட் பண்ணி விட்டுருவாருங்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைன்னாலும் கண்டுக்கவே மாட்டாரு. தேர்தல் வருங்க, தேர்தல் வராமே இருந்துராது. 7 தொகுதிக்கு வர வேண்டியதா இருக்கு. இன்னும் சில திமுக டிக்கெட்டுக்கெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுக டிக்கெட்டுகள் மாற வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப பிரகாசமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதிகளுக்கு தேர்தல் வந்து அதில் பெரும்பாலான இடங்களை திரு விஜயுடைய தாவேகா வென்று விட்டால் இந்த கூட்டணி சொல்லிக்கிட்டு கூடவே இருந்துகிட்டு குடிபெறிக்கிற வேலையில இருக்காங்க இல்லையா இடதுசாரிகள், இன்னும் சிலர், அவங்களான அவசியமே இருக்காதுங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறார், கவனிச்சிங்கல்ல, ரொம்ப பேசி குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா முதல்ல ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல திரு விஜய் ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல திமுக ரொம்ப பதறிச்சு. ஏதோ இன்னும் 2-3 நாள்ல ஆட்சி கவுந்துரும், வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. முடியல. இந்த ஆட்சி அடுத்த 5 ஆண்டுக்கு உறுதிங்கிற மாதிரி தெளிவா தெரியுது. அதனால அவங்களே கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்குகள் கைதிகள்லாம் பார்த்த உடனே மூத்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதறல் எடுத்துருச்சு. அதனால சைலண்டா இருக்காங்க. இந்த கூட்டணி சொல்லிக்கிறாங்களே ஆதரவு கட்சிகள், அவங்களும் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. அதான் விசிகாவும் சைலண்டா இருக்கு. வன்னியரசு கொஞ்சம் இறங்கி அடிக்கிறாரு, கவனிச்சிங்கல்ல. யாராவது ஆட்சிக்கு எதிராக கருத்து சொன்னாங்க அப்படின்னா நேரடியா அவரை கருத்து சொல்றாரு. நேரடியா சொல்றாரு, திருமாவளவனுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் அப்படி போறாரு. ரொம்ப இழுத்து பிடிச்சா தனியாவே போயிருவார் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரு மாதிரி இருக்கு. இடதுசாரிகளும் கொஞ்சம் அதிகம்தான் அலப்பறம் பண்றாங்க. திரு விஜய் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேர்தல் வரட்டும், வென்று காட்டுவோம், அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சரியான இடத்தில் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே அரசியல் ரொம்ப சூடா இருக்குங்க. இது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இல்ல, விஜய்க்கு சாதகமா இருக்கு. அடுத்தடுத்து பல திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. அது எல்லாம் அடுத்த 2-3 நாள்ல தெரியும். நன்றி, வணக்கம்.